ஸோ எக்ஸ்போர்ட் பற்றி பேசிக்காக என்னென்ன ஸ்டடி பண்ணிட்டு வரணும் சார்? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்காக வந்து அதர் கண்ட்ரிஸு, அதர் கண்ட்ரி அனாலிசிஸ்லாம் என்னென்ன பேசிக்ஸாக தெரியணும், அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? நார்மலாக ஒரு எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வரக்கூடிய பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி வரணும், நல்ல ப்ராடக்ட், நல்ல சப்ளையர், இதை ரெண்டை மட்டும் நல்ல பயங்கர ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டடி இந்த மற்ற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் நல்ல ப்ராடக்டை படிக்கணும். ஏன்னா எந்த மார்க்கெட்டுக்கு பண்ணாலும் ப்ராடக்டை பற்றி தான் கேள்வி கேட்பாங்க. எந்த மார்க்கெட்டுக்கு பண்ணாலும் சப்ளை டேர்ம்ஸ், டெலிவரி டேர்ம்ஸை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த இதுல கொஞ்சம் ரொம்ப துரிதமா நிறைய படிச்சுட்டு நிறைய அனலைஸ் பண்ணிட்டு R&D பண்ணிட்டு இறங்கணும். இதை நீங்க சரியா R&D பண்ணாம நீங்க மார்க்கெட்டை நல்லா ஸ்டடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தா கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவங்க முதல்ல கேட்கறது நாலேஜ் எப்படி இருக்கு, உங்க ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, இது ரெண்டு தான் மெயினா கேட்பாங்க. அப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் ஃப்ரெஷர், நீங்க என்ன கேட்டகரி வேணா இருக்கலாம். நீங்க ஒர்க்கிங் பீப்புள் டு நீங்க பிசினஸ்ல வரலாம், ஜாப் பிசினஸ்ல வரலாம், ஹவுஸ் ஒய்ஃப் டு பிசினஸ்ல வரலாம், எப்படி வேணாலும் வாங்க எக்ஸ்போர்ட்டுக்குள்ள. ஆனா நீங்க ரெடியா இருக்க வேண்டியது ப்ராடக்ட் அண்ட் சப்ளை டேர்ம்ஸ். அப்ப இது ரெண்டு தான் ரொம்ப கோர் உங்களுக்கு, சரிங்களா? இதை நீங்க நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க. ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.